என்ன சொல்றது இல்லை, எனக்கு தெரிஞ்சு 2024 த பெஸ்ட் ட்ரைலர் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஒரு பயங்கரமான இடம் வந்து கங்குவா உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உண்மையிலே கங்குவா அப்படின்ற ஒரு படத்தோட ட்ரைலர் வந்து நியூஸா இருக்கு. உண்மையிலே அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம். ஃப்ரம் சீட்டா சிறுத்தை சிவாவுக்கு ஸோ உண்மையிலே இப்படி ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும் தெரியும். ஆனா இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையிலே நம்பக்கூடிய விதை. எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பேர், அது வேற விஷயம். ஆனா எதிர்பார்த்ததை விட பயங்கரமாவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உண்மையிலேயே வாட்டர் விஷுவல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், வாட்டர் ஸ்டன்னிங் விஷுவல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு மாதிரி பயங்கரமாவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். உண்மையிலே எனக்கு இந்த ஹாலிவுட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் விஷுவல்ஸ்லாம் வந்து ரிவைவ் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டு இது கொஞ்சம் ஓவரா இருக்குன்னு தோணலாம். தமிழ் சினிமால இது வரைக்கும் வந்த இந்த மாதிரி ஒரு கலம்படம் வந்திருக்காங்க மேபி தெரியல. அப்படி இருந்தாலுமே விஎஃப்எக்ஸ்ல ஒரு பெஸ்ட் மூவிஸ்லாம் சிலதெல்லாம் இருக்கும்ல, அதுல வந்து கங்குவாக்கு கன்ஃபார்மா ஒரு இடம் உண்டு அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபார்மா நான் தைரியமா சொல்றேன்டா அப்படின்ற மாதிரி சொன்னா உண்மையாலே வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா விஷுவல் நான் சொல்லும் போது ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் இருக்கு. விஷுவலாகவும் சரி, எடிட்டிங் கட்டிங்காகவும் சரி, மியூசிக்காகவும் சரி, மியூசிக் சொல்லி அப்புறம் டிஎஸ்பி உண்மையில யார் நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பண்ண எங்க புஷ்பா படத்துல பண்ணது கூட பெருசா அப்படியே இதுதான் ஒரு மாதிரி தரமான ஒரு மியூசிக் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அது வந்து அந்த தலைவனே அப்படின்ற ஒரு பாடலாம் எனக்கு அந்த பாடலா இருந்தா அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்கணும். ஒருவேளை கதைக்கு சம்பந்தமான பாடலா இருக்கணும் மேபி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை விட்டுட்டு ஒரு சாமி பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால ஐக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது உண்மையிலே ஒரு மாதிரி சவுண்டிங்காகவும் ஒரு மாதிரி இன்டர்நேஷனல் படம் பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. உண்மையிலே பயங்கரமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அதே மாதிரி வந்து சூர்யா உண்மையிலே யாருங்க அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு சூரிய போட்டு நேஷனல் அவார்ட் கொடுத்த ஒரு மூந்துதல் நினைக்கிறேன். அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ஃப்ரேம்ல நல்லாவே இருக்கு, ரொம்ப பயங்கரமா நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு ராட்சச நடிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஒரு கம்பீரமான பேச்சு அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் வந்து உன் ரத்தமும் என் ரத்தமும் வேறா அப்படின்னு கேட்கிற அந்த ஒரு விஷயமும் ஒரு மாதிரி உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த டைரக்ட் வந்து ஒரு புதுசா கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து சொல்றாருல, இந்த 10 சொட்டு சொட்டுவதற்குள் கங்குவா இங்கே வந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 10 சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்குவா இங்க வரணும். அதுக்கப்புறம் கூப்பிடுறதுக்கு ஒரு வேர்ட் சொல்றதுனால வந்து ஒரு மாதிரி புதுசா மதன் கார்கியோட வேலை தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். உண்மையாலே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி டிலன் பாபி அவருக்கு வந்து சியான் விக்ரம் வாய்ஸ் கொடுத்தது வந்து கிளீனாவே தெரியுது. ஏன்னா கங்கலாலும் வந்து இதே ப்ரொடியூசர் தான் சார் டப்பிங் பண்ணி கொடுத்துருங்க சார். ஏன்னா டப்பிங்ல சியான் விக்ரம் யாருன்னு வந்து நம்மளுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லலாம். வாய்ஸ் ஆல்ரெடி வந்து சூப்பரா செட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவரு பேசிக்காவே ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்றதால ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு ட்ரைலர். அதே மாதிரி ட்ரைலரா ஒரு மாதிரி செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி அவரோட சீட்டாவோட ஒரு பயங்கரமான ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா வந்து படம் வந்து பாஸ்ட் பிரசன்ட் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட். ஆனால் இது வந்து ட்ரைலர்ல நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமா ஏறணும் அப்படின்றதுக்காகவே வெறும் பாஸ்ட் மட்டும் விட்டுட்டு பிரசன்ட்டை வந்து பெருசா வந்து காட்டவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு வெறும் பாஸ்டா அது வந்து இதுதான்டா படம், இதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்ன மாதிரியே இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு மாதிரி செம்மையாவே இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி லாஸ்ட்ல ஒருத்தர் வந்து குதிரையில நடந்து வர்றாரு, ஒரு இந்த ஷாட்ல ஒரு மாதிரி பிளட் ஷாட்ல அது வந்து காத்தின்னு சொல்லிட்டு இப்பவே ட்விட்டர்ல பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம நானல் ராஜா கா அப்படின்னு சொல்லி சூர்யா பர்த்டே ஸ்பெஷல் ஒரு வீடியோ வந்து கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிறுத்திட்டாரு. ஸோ ஒருவேளை கார்த்தி வருவாரோ பார்ட் 2 போர்ட் லீடோ அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாச்சு. பெருசா நம்ம அதை பத்திலாம் கான்சென்ட்ரேட் பண்ணாம படத்தை வந்து ஒரு நத்திங் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற மாதிரி இதை வச்சு ஒரு ஐடியாவோட நம்ம கிரியேட் ஆகல, அதே ஐடியாவோட வந்தா வந்து நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நிறைய படம் மோர் எக்ஸ்பெக்டேஷனாலே அது வந்து கீழ் ஆகும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ உண்மையிலே ட்ரைலர் வந்து சீட்டா சிவா உண்மையிலே விட்டது நான் இதை எதிர்பார்க்கல.